உள்ளத்தோடு உற்சாக மனதோடு ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, நன்றியோடு பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிவேறு வருபவரே, ஐயா இனிவேறு வருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நன்றியோடு சக்கரா யதரவ கஸ்யதரவ உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவா, உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இன்னைக்கு நீ குறையோடு இருக்கலாம். தேவனுடைய ஜனமே, நான் ஒண்ணுமே இல்லாதவன் ஆண்டவரே, நான் ஒரு வறியவன், என் குடும்பம் வறிய குடும்பம், என் குடும்பம் தள்ளப்பட்ட குடும்பம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பம், ஆமென், யாரும் கவனிக்கப்படாத குடும்பம், யாரும் தேடி வராத ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட குடும்பம். ஒரு பிரச்சனையுமே இல்லை பிள்ளைய, ஒரு பிரச்சனையுமே இல்லை. உன் இருதயம் கர்த்தரை உண்மையா தேடினா போதும். ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். யோசித்து பாருங்கள், எலியா 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 சாவை நோக்கி படுத்திருக்கிறான். போதும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஊழியம் போதும், குடும்பம் போதும். ஆமென். சாவை விரும்பி சூரச் செடிக்குள்ள போய் சுருட்டி கொண்டு படுத்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய திட்டத்தை அறியாமல் கர்த்தர் அவனை அக்கினி ரதம், அக்கினி குதிரையில பரலோகத்துக்கு கொண்டு போற திட்டம் வச்சிருக்கிறார். ஆனா எலியா சுருண்டு சாவை விரும்பி சூரச் செடிக்குள்ளே படுத்திருக்கிறான். ஏன் நம்ம பாடுகிறோம் தெரியுமா? கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டுன்னு. சூரச் செடிக்குள்ள, மனுஷர் பார்க்க முடியாத சூரச் செடிக்குள்ள சுருண்டு சாக விரும்பி படுத்திருக்கிறான். கர்த்தர் ஒரு தடவை இல்லை, தேவ ஜனமே ஒரு தடவை இல்லை, 2 தடவை தேவ தூதனை கொண்டு அப்பத்தையும் தண்ணீரையும் தலைமாட்டில் வைக்கிற கர்த்தர். கரந்தட்டுவோமா ஆண்டவருக்கு மகிமையா? ஆமென், ஆமென். எலியாவை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். அவர் கூப்பிட்ட மனுஷன் எலியா, அவர் கூப்பிட்ட மனுஷன் எலியா. அவனை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆகவேதான் நாம் பாடுகிறோம், கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. விளையாட்டுக்கு பொழுத போக்குறதுக்கு பாடல. நீ சிறைச்சாலையில் இருக்கலாம், வியாதிப்பட்டவனா இருக்கலாம், தள்ளப்பட்டவனா இருக்கலாம், யாரும் தேடி வராதவனா இருக்கலாம், யாருமே நீ அக்கறைப்படலைன்னு இருக்கலாம். ஆமென். தேவன் அழைத்த மனுஷன், உண்மையுள்ள மனுஷன் எலியா. ஆண்டவரே, தேவன் பரலோகத்திலிருந்து அப்பத்தையும் தண்ணீரையும் 2 தடவை. ஆமென் ஆண்டவர், அந்த தேவன் நமக்கு இருக்கிறார், அந்த தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோட கேரி தாற்று நீர் வற்றினாலும் ஆண்டவர், எல்லாம் இருளாக இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் ஏன் பாடுகிறோம் தெரியுமா? இது ஊரா ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, இந்த ஒரே ஒரு சென்ட் இடம். ஆமென். குழி 2.5 லட்சம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சென்ட் யோசித்து பாருங்க, 7 லட்சம் 7.5 லட்சம் ஒரு சென்ட். இந்த இடத்துல கர்த்தர் கிருபையாக இவ்வளவு பெரிய இடங்களை வாங்க, கட்டடங்களை கட்ட அவர் கிருபை செய்தார். இதை விட பெருசு செய்ய போறார். சொல்லுங்க ஆமென். இதை விட பெருசு செய்ய போகிறார். அதுக்கு தேவை ஒண்ணுமே இல்லை, விசுவாசமும் உண்மையும் தான். விசுவாசமும் உண்மையும் ஜெபமும் அதை செய்யும். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? க்ளோரி. கரந்தட்டி 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 கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா?
கரந்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா. இதை விட பெரிய காரியங்களை செய்வார். இதை விட பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே, கேரி தாற்றி நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்துல வாடினாலும், ராஜா வீட்டில் ஒன்றும் இல்லைன்னாலும் கூட எலியாவுக்கு காகங்களை எங்கிருந்தோ கொண்டு வருவார். எங்கிருந்தோ அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவரே, விசுவாசம் உள்ளவர்கள் மகிமை அடைவார்கள். எல்லாரும் கண்களை மூடி உன் வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவார். ஒப்பு கொடுங்க. உன் வாழ்க்கையை நீ நடத்துறதுனால தான் சிரமப்படுற. உன் பலத்துல போறதுனால தான் சிரமம். உன் பலத்தை நம்புறதுதான் சிரமம். உன் பலத்தை நம்பி இருக்கிறதா சிரமம். கர்த்தர்ல பாரம் வைத்து அவருக்கு ஆலோசனை காத்திருந்தா அவருடைய நடத்துதல் அதிசயமா இருக்கும். மன மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் தான் துதிக்க போறோம். கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில், ஆமே, கேரி தாற்று நீர் வற்றி போனாலும், தேசம் பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் கர்த்தர், பானையில் ஓரி கர்த்தருண்டு, அவர் உள்ள சொல்லுமா, holy, holy Lord, you are holy. கேரி தாற்று கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் சமூகமுண்டு. எனக்கு கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் சமூகமுண்டு. கேரி தாற்று நீர் வற்றினாலும், தைரியமா, 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 விசுவாசத்தோட தைரியமா, வற்றி போனாலும், தேசம், ஆமே, பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் கர்த்தர் இயேசு, ஆமே, பானையில் குறைந்திட்டாலும் உண்டு, பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் கர்த்தர் இயேசு எனக்கு உண்டு. கரங்களை உயர்த்தும். உள்ள சொல்லட்டும். உதடு இல்லை. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். நீதிமான் தன் விசுவாசத்தை கொண்டுதான் பிழைப்பான், அறிவை கொண்டு இல்லை. கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, விசுவாசி விசுவாசத்தை கொண்டுதான் பிழைக்க முடியும், அறிவை கொண்டு.